எப்படியே நீ உயிரை கொடுத்து ஆடிச்சோண்டா நீ கூட்டம் கலையவே இல்ல எப்படியும் மாஸ்டர் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் தான் கொடுப்பாரு. தம்பிங்களா வாங்க மாஸ்டர். ஏய் இன்னைக்கு ஆடல் பாடல்ல டான்ஸ் பிரிச்சு விட்டீங்களாடா. தேங்க்யூ மாஸ்டர். ஏய் நல்லா ஆடி பிராக்டீஸ் பண்ணிருப்பீங்க போல இந்த சீசன். கடுமையா பண்ணோம் மாஸ்டர். அப்படியே பண்ணுங்கடா. மாஸ்டர் ஒரு 15 இடத்துல ஆடல் பாடல் நிகழ்ச்சியை புடிச்சு வச்சிருக்கேன். எல்லா இடத்துக்கும் உங்க குரூப்பே கூட்டிட்டு போறேன். தேங்க்யூ மாஸ்டர். எல்லாத்துக்கும் வந்துருங்க. அப்புறம் என்ன பேமெண்ட் பண்ணிரலாமா? பண்ணிரலாம் மாஸ்டர். பாத்து போறேன். அதுல ஒண்ணு இல்ல. எத்தனை பேர் வந்திருக்கீங்க? 10 பேர் மாஸ்டர். 10 பேராடா. ஆனா டான்ஸ் பட்டே கிளம்பி ஆமா மாஸ்டர். இந்த 7000 மாஸ்டர் என்ன 10 பேருங்கற வேற 7000 தரீங்க? ஏய் என்னடா அப்புறம் போன வாட்டி 600 ரூபாய் போட்டு 6000 ரூபாய் கொடுத்தா 10 பேருக்கு. இந்த வாட்டி 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா தான போட்டு 7000 ரூபாய் கொடுத்தா அப்புறம் அதுக்கு மேல எப்படி உங்களுக்கு கொடுக்க முடியும்? இல்ல மாஸ்டர் நான் தெரியாம தான் கேக்குறேன். தெரிஞ்சுக்க சாமி பாட்டுல ஆரம்பிச்சு பட்டுக்கோட்டை அம்மாள் முடியற வரைக்கும் 3 மணி நேரம் மூச்சு திணற ஆடுறோம். வெறும் 700 ரூபாய் கொடுத்தா எப்படி மாஸ்டர்? ஏய் நீ பட்டுக்கோட்டையில ஆடினாலும் சரி இல்ல புதுக்கோட்டை பக்கம் போய் ஆடினாலும் சரி பசங்க ஆடல் பாடல நீங்க ஆட வந்தாலே உங்களுக்கு 700 ரூபாய் தான் சம்பளங்கிறது உங்க தலையெழுத்துறா. என்ன பண்ண சொல்ற? ஏன் மாஸ்டர் எங்களுக்கு எல்லாம் நல்லா ஆட தெரியலையா? ஏய் உனக்கு ஆட தெரியுதுடா. ஆனா சொல்றத புரிஞ்சுக்க. அந்த பிள்ளைங்களுக்கு ஆட தெரியனாலும் அவங்க ஒரு பொம்பளை பிள்ளைய ஆடல் பாடல்ல ஆடுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாடா. அவங்க கிளாமர் கண்டென்ட் கொடுக்குறாங்க. அதனால அவங்களுக்கு காஸ்ட்லியா பே பண்ண வேண்டியதா இருக்கு. நாங்க காசு பார்க்கணும். நாங்க எங்க கைய வைக்கிறது? அதான் உங்க அடி வயித்துல கைய வைக்கிறோம். மாஸ்டர் நீங்க சொல்ற உங்களோட கஷ்டம்லாம் புரியுது. நீங்க சொல்ற அந்த பொண்ணுங்க 3 மணி நேரத்துல 6-7 பாட்டு தான் மாஸ்டர் ஆடுறாங்க. இடையில ஆட தெரியாத பொண்ணை இறக்கி விட்டுறீங்க. அதை சமாளிக்க நாங்க பெல்ட் அடிச்சு அங்க விழுவோம் இங்க விழுவோம். நாங்க எப்படி ஆடுறோம்? ஆடுங்கடா. என்னடா பண்றீங்க? பாத்தீங்களா? இது அந்த பொண்ணுங்க இப்படிங்கிறாங்க அப்படிங்கிறாங்க இப்படி இடையில அப்படின்னு திட்டுறாங்க. அவங்களுக்கு 7000 இருந்து 15000 வரைக்கும் கொடுக்குறீங்க. எங்களுக்கு வெறும் 700 தான் மாசம் கொடுக்குறீங்க. புரிஞ்சுக்கடா தம்பி. அந்த பொண்ணுங்களுக்கு ஆடவே தெரியலனா அவங்க இன்ஸ்டா குயின்ஸ்ரா. அவங்களுக்கு எவ்வளவு நாள் நாங்க கொடுப்போம். ஆனா நீ இன்ஸ்டா குயினா இன்ஸ்டால 300 ஃபாலோவர்ஸ்க்கு முக்கிட்டு இருக்கற. நீங்க தேவலாம் பேசாதீங்க. இன்னைக்கு இவ்வளவு கூட்டம் நிக்குதுன்னா நாங்க வெறித்தனமா ஆடுனத பார்த்தா மாசம் நிக்குது. அவங்க தள்ளுது நீங்க ஆடுறத பாக்க. போட்டாங்க அந்த பிள்ளைங்களை பார்க்க தாண்டா அத்தனை பேர் இங்க கூடி நிக்கிறாங்க. முட்டா பையல புரிஞ்சுக்கடா. உங்களால கிடையாதுடா. இல்ல மாஸ்டர் 10 மாஸ்டர் வச்சுக்கடா. ஹாய் மாஸ்டர். ஏய் திவ்யா போ வாமா. இன்னைக்கு ஆட்டத்தை பட்டைய கிளப்பி விட்டேன். ஒண்ணுமே பண்ண முடியாது. அது எப்படிமா ஆடவே தெரியலனாலும் ஆட தெரியற மாதிரியே இருக்கே. எப்படி அது ஆட தெரியாம ஆடுறது ரொம்ப கஷ்டம் தானே மாஸ்டர்? ஆமா ஆமா ஆமா. என்ன கஷ்டம் பாக்குறவன் தான் கஷ்டம். பேசினபடியே இந்தாமா 5000 ரூபாய். 15000 மாஸ்டர். சாப்பிட்டீங்களா மாஸ்டர்? சாப்பிட்டியாடா கேட்ட? ஏய் புறா பணத்தை இந்தாமா எக்ஸ்ட்ரா 2000 ரூபாய். போய் நீ சாப்பிடு. போமா. இன்ஸ்டா குயினா இன்ஸ்டா குயின்டாயா. யோ அந்த பொண்ணு என்ன ஆண்டுச்சு? அந்த பொண்ணு 15000 கொடுத்தது இல்லாம என் காசுல இருந்து புடிங்க குடுக்குற. அதெல்லாம் முடியாது. எனக்கு 15000 சம்பளத்தை கொடு. உனக்கு 15000 கொடுக்க எனக்கு ஆசை தான்டா. அதுக்கு நீ பொம்பளை புள்ளையால பிறந்திருக்கணும். நீ ஆம்பளை பையன் பாவப்பட்ட ஜென்மம் ஆம்பளையா பிறந்து தொலைச்சிட்ட. அடுத்த ஜென்மத்திலேயாவது ஆடல் பாடல நீ பொம்பளை புள்ளையாவா உனக்கு ஆசை நாங்க கூட கொடுக்கோம்.